25 தொகுதிக்கு ஏன் திமுகவிடம் மண்டியிடணும்? ஆட்சிக்கு எதிரான அலை நம்மையுமே பாதிக்கும். வெற்றியோ தோல்வியோ விஜயுடன் கூட்டணி வைப்போம். கேரளா புதுவைக்கும் சாதகமா இருக்கும். வெற்றி பெற்றால் ஆட்சியில நமக்கு பங்கு கிடைக்கும். தோல்வி அடைந்தாலும் நமக்கு நஷ்டம் இல்லை. பிரியங்கா காந்தியிடம் வலியுறுத்திய காங்கிரஸ் பிரமுகர்கள். துணிச்சலான முடிவெடுக்க போகும் பிரியங்கா காந்தி. இது பற்றி ஜெம் தொலைக்காட்சியில் விரிவாக பார்க்கலாம். தமிழக அரசியல் களத்தில் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான கூட்டணி கணக்குகள் தற்போதே சூடுபிடிக்க தொடங்கியிருக்கு. குறிப்பா பல ஆண்டுகளாக திமுக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் காங்கிரஸ் கட்சிக்குள் தற்போது ஒரு மிகப்பெரிய அதிருப்தி அலை வீசுவதா தெரியுது. வெறும் 25 தொகுதிகளுக்காக நாம் ஏன் ஒவ்வொரு முறையும் திமுகவிடம் மண்டியிடணும் அப்படின்னு காங்கிரஸ் கட்சியின் மூத்த நிர்வாகிகள் சிலர் போர்க்கொடி தூக்கி இருக்காங்க. ஆளுங்கட்சிக்கு எதிராக மெல்ல உருவெடுத்து வரும் அதிருப்தி அலை கூட்டணிகள் நீடித்தால் நம்மையும் பாதிக்கும் என்றும், ஒரு தேசிய கட்சி என்ற கௌரவத்தை தக்க வைக்க புதிய பாதையை தேடணும்னு அவர்கள் தலைமையிடம் வலியுறுத்தி வராங்க. இந்த சூழல்ல தமிழக காங்கிரஸ் பிரமுகர்கள் சிலர் டெல்லி மேலிடத்திற்கு, குறிப்பா பிரியங்கா காந்திக்கு ஒரு அதிரடி ஆலோசனைய முன் வச்சிருக்காங்க. வெற்றியோ தோல்வியோ வரும் தேர்தலில் நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி வைப்பதே சிறந்தது என்பதுதான் அந்த திட்டம். விஜயின் அரசியல் வருகை இளைஞர்களிடையே ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ள நிலையில அவருடன் கைகோர்ப்பது காங்கிரசுக்கு புத்துயிர் அளிக்கும் என்று அவங்க நம்புறாங்க. இந்த நகர்வு தமிழகத்தில் மட்டும் இல்லாம கேரளாவிலும் புதுவையிலும் காங்கிரசுக்கு சாதகமான சூழலை உருவாக்கும் என்பது இவர்களுடைய கணிப்பு. காங்கிரஸ் நிர்வாகிகள் முன்வைக்கும் மிக முக்கியமான வாதம் என்ன அப்படின்னா, ஆட்சியில பங்குதான். திமுகவிடம் பலமுறை கேட்டும் கிடைக்காத அந்த அதிகார பகிர்வு விஜயுடன் கூட்டணி அமைத்தால் எளிதா கிடைக்கும்னு அவங்க கருதுறாங்க. வெற்றி பெற்றால் ஆட்சியில் சரிபாதி பங்கு கிடைக்கும். ஒருவேளை தோல்வி அடைந்தால் நமக்கு இழப்பதற்கு எதுவுமே இல்லை, தனித்துவமான அடையாளமாவது மிஞ்சும் என்பதே அவர்களுடைய வாதம். திமுகவின் நிழலில் இருந்து ஒதுங்கி ஒரு மாற்று சக்தியா தன்னை நிலைநிறுத்திக் கொள்ள இதுவே சரியான தருணம்னு பிரியங்கா காந்தியிடம் அவர்கள் அழுத்தம் கொடுத்து வராங்க. பிரியங்கா காந்தியை பொறுத்த வரையில தென்னிந்திய அரசியலில் காங்கிரசின் பிடியை வலுப்படுத்தணும்னு மிகுந்த ஆர்வமா இருக்காங்க. கடந்த காலங்கள்ல ராகுல் காந்தி மற்றும் பிரியங்கா காந்தி இருவருமே விஜயுடன் சுமூகமான உறவையே கொண்டிருந்தாங்க. சமீபத்துல கூட விஜயின் அரசியல் மாநாட்டிற்கு பிறகு காங்கிரசின் முக்கிய புள்ளிகள் சிலர் அவரை சந்தித்து பேசியதா தகவல்கள் கசிஞ்சிச்சு. இதனால திமுகவின் பிடியில் இருந்து விடுபட்டு ஒரு மூன்றாவது அணி அமைப்பதற்கான சாத்தியக்கூறுகளை பிரியங்கா காந்தி தீவிரமா ஆராய்ந்து வருவதா தெரியுது. மறுபுறம் திமுக தரப்போ காங்கிரஸ் கட்சியின் இந்த அதிரடி நகர்வுகளை உன்னிப்பா கவனிச்சு வராங்க. விசிக போன்ற கட்சிகளும் ஆட்சி பங்கு கேட்டு வரும் நிலையில காங்கிரஸ் கட்சியும் வெளியேறினால் அது திமுக கூட்டணிக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவாதான் அமையும். இருந்தாலும் சுயமரியாதையை இழந்து கூட்டணியில நீடிப்பதை விட ஒரு புதிய தலைவனுடன் கைகோர்த்து களமிறங்குவதே மேல் என்ற முடிவுல காங்கிரஸ் தொண்டர்கள் உறுதியா இருக்காங்க. இது தமிழக அரசியலில் ஒரு மிகப்பெரிய அரசியல் சுனாமி ஏற்பட போவதாக அறிகுறியா பார்க்கப்படுது. இறுதியா பிரியங்கா காந்தி எடுக்க போகும் அந்த ஒரு துணிச்சலான முடிவு தமிழகத்தில் 2026 தேர்தல் தலைவிதியை மாற்றியமைக்க போகுது. விஜயின் மக்கள் செல்வாக்கும் காங்கிரசின் பாரம்பரிய வாக்கு வங்கியும் இணைஞ்சா அது திமுக மற்றும் அதிமுக ஆகிய இரு துருவ அரசியலுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் சக்தியா உருவெடுக்கும். டெல்லியில் இருந்து வரப்போகும் அந்த பச்சை கொடிக்காக தமிழக காங்கிரஸ் காத்துட்டு இருக்கு. அந்த அதிசயம் நிகழுமா அல்லது மீண்டும் திமுகவின் நிழலிலேயே காங்கிரஸ் தஞ்சம் அடையுமா என்பது இன்னும் சில மாதங்களிலேயே தெளிவாகிடும்.